10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. So numerical problems in wave optics. Question number 7.8. Find the minimum thickness of a film of refractive index 1.25 which will strongly reflect the light of wavelength 589 nanometer. Also find the minimum thickness of the film to be anti-reflecting. So முதல்ல கொடுத்துருக்கூடிய கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ என்ன டேட்டா ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் திக்னஸ் ஆஃப் எ ஃபில்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபில்ம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் திக்னஸ் ஆஃப் எ ஃபில்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ் மீடியத்தை யூஸ் பண்ணும்பொழுது அந்த கிளாஸ் மீடியம் அப்படின்றது இந்த இடத்துல ஃபில்மாக ஆக்ட் ஆகுது. ஸோ அதில் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான அவுட்புட் கிடச்சிது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த லாஜிக்கில் நம்ம தின் ஃபில்ம் அப்படின்ற கான்செப்டை எடுத்து அதில் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை ரிஃப்ளெக்டட் பீம் ஆஸ் வெல் ஆஸ் தி டிரான்ஸ்மிட்டட் பீம்னு ரெண்டு நேச்சராக கால்குலேட் பண்ணோம். அப்படி கால்குலேட் பண்ணும் பொழுது த அடிஷ்னல் ஃபேஸ் பை ஆர் அடிஷ்னல் பாத் λ/2 ட்ராவல் ஆகிருக்கும். அப்படி ட்ராவல் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த கொஷனில் 1.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு மினிமம் திக்னஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு போல் விச் வில் ஸ்ட்ராங்லி ரிஃப்ளெக்ட் த லைட் ஆஃப் வேவ்லென்த். விச் வில் அப்படின்னு கொஷின் வரும்போது அந்த இடத்துல நமக்கு ரெண்டு பீம் கிடச்சது இல்லையா, ஒன்று டிரான்ஸ்மிட்டட் பீம், ரெண்டாவது ரிஃப்ளெக்டட் பீம். அந்த ரெண்டு பீமில் விச் ஒன் இஸ் வெரி ஸ்ட்ராங்கர் அப்படின்னு அவங்க கொஷின் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய வேவ்லென்த்தை 589 நேனோமீட்டர் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஆல்சோ ஃபைண்ட் த மினிமம் திக்னஸ் ஆஃப் த ஃபில்ம். அப்போ ஃபஸ்ட்டு கேட்ட டைட்டிலும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய மினிமம் திக்னஸ் அப்படின்றது யூஸ்வலாக ஒரு தின் ஃபில்மை யூஸ் பண்ணிவிட்டு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய திக்னஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட் விச் ஒன் வில் ஆக்ட் ஆஸ் ஸ்ட்ராங்லி. அப்போ ஸ்ட்ராங்கர் அப்படின்னு ஆக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய மினிமம் திக்னஸ் என்ன. ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி ரிஃப்ளெக்டிங். ஆன்டி ரிஃப்ளெக்டிங் அப்படின்றது டிரான்ஸ்மிஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு இன்சிடென்ட் பீம் சர்ஃபேஸ் ஆஃப் த செப்பரேஷன் ஆஃப் த மீடியாவில் படும் பொழுது நமக்கு 2 ரேஸாக ஸ்பிளிட் ஆகுது. பார்ட்லி ரிஃப்ளெக்டிங் இன்டு த சேம் மீடியம் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தம் ரீஃப்ராக்டட் இன்டு த அனதர் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான கான்செப்டை ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இங்கே நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஃபார் ஸ்ட்ராங் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்த ஸ்ட்ராங் ரிஃப்ளெக்ஷனில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஜென்ரல் பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்ன. யூஸ்வலாக பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 2μd அப்படின்னு கிடச்சிருக்கும். அந்த 2μd இஸ் தி ஜென்ரல் பாத் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் த கான்செப்ட் ஆஃப் த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் பை யூசிங் ஆஃப் தின் ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல 2μd அப்படின்றது ஜென்ரல் பாத் டிஃப்ரென்ஸாக எடுக்கும் பட்சத்தில் இது எவ்வளோ வேவ் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னா ஆஃப் த வேவ் ஆர் அடிஷ்னல் ஃபேஸ் ஆஃப் பை அப்படின்னு சொல்லலாம். அப்போ நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 2μd இஸ் த ஜென்ரல் பாத் டிஃப்ரென்ஸ். த அடிஷ்னல் பாத் அப்படின்றது λ/2 while equating it called as 2μd is equal to λ/2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் த பேட்டர்ன் அப்படின்றது என்னோட வேல்யூ n is considered to be 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், n equal to 1. ஸோ இந்த ஸ்ட்ராங் ரிஃப்ளெக்ஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா திக்னஸ் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு லெட்டரும் எதை மீன் பண்ணுது, மியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிவன் ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம். டி இஸ் த திக்னஸ் ஆஃப் த ஃபில்ம், லாம்டா இஸ் த வேவ்லென்த் ஆஃப் த லைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளை கொஷின் பண்ணியிருக்கிறது மினிமம் திக்னஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் டியோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ ஐ வில் rearranging this equation.
டியை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மற்றெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை 4 டைம்ஸ் ஆஃப் மியூ அப்படின்னு கிடச்சிடும். ஏன்னா இங்கே ஒரு 2 இருக்குது, 2 டினாமினேட்டர் கொண்டு போகும்போது 2 2s are 4, 4 வித் மியூ அப்படின்னு சொல்லலாம். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா இங்கே கிடச்சிருக்கு, டி இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை 4 டைம்ஸ் ஆஃப் மியூ அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஆல்ரெடி வேவ் லென்த் ஆஃப் லைட் 589 நேனோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேனோ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நேனோ இஸ் ரீப்ளேஸ்டு பை 1 நேனோமீட்டர் இஸ் நத்திங் பட் 10 to the power of minus 9 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எழுதும்போது 589 into 10 power minus 9 divided by 4 into மியோட வேல்யூ 1.25. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 4 into 1.5க்கு என்னன்னு கிடைக்கும், 5 அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ இந்த நியூமரேட்டர் 589 into 10 power minus 9 இருக்கு, டினாமினேட்டரில் 5. அப்போ 589 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 117.8 into 10 power minus 9 மீட்டர்னு கிடைக்குது. அப்போ முதல்ல கிடைச்ச அந்த ஸ்ட்ராங் ரிஃப்ளெக்ஷனில் திக்னஸ் ஆஃப் த ஃபில்ம் அப்படின்றது 117.8 into 10 power minus 9 மீட்டர்னு சொல்லலாம். அண்ட் தென் இது ஃபர்ஸ்ட் கேட்ட டேட்டா கால்குலேட் பண்ணிட்டோம். செகண்டா என்ன கேட்டிருக்காங்க பாரு, ஆல்சோ ஃபைண்ட் தி மினிமம் திக்னஸ் ஆஃப் த ஃபில்ம் டு பி ஆன்டி ரிஃப்ளெக்டிங். அப்போ ஆன்டி ரிஃப்ளெக்டிங் அப்படின்னா இட் மீன்ஸ் ஒன்லி த டிரான்ஸ்மிட்டட் பீம், ரிஃப்ளெக்ஷன் நடக்கல, டிரான்ஸ்மிட்டட் பீமாக போகுது. அப்போ டிரான்ஸ்மிட்டட் பீம் அப்படின்னும் போது டபுள் டைம் ஆஃப் தி ஆஃப் ஆஃப் எ வேவ் இஸ் கால்ட் ஆஸ் ஒன் கம்ப்ளீட் வேவ். ஸோ ஃபார் அனதர் கேசஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் ரிஃப்ளெக்ஷன் 2 mu d is equal to lambda. இங்கே எப்படி நமக்கு lambda வந்தது அப்படின்னா reflected wave அப்படின்னு எடுக்கும் பொழுது lambda by 2, transmitted beam எடுக்கும்போது lambda, that means additional phase of 2 pi. அப்போ 2 pi அப்படின்றது ஒரு complete wave உடைய phase angle. அந்த complete wave உடைய length அப்படின்னு கேட்டால் lambda அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2 mu d is equal to lambda. Here also first order n equal to 1. While rewriting d is equal to 2 mu ஆப்போசிட்ல கொடுத்தோம் அப்படின்னா lambda by 2 times of mu அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ d யோட வேல்யூ நமக்கு என்னன்னு இருக்கு, 589 into 10 power minus 9, it is for lambda. 2 into the value of mu is 1.25. So 2 into 1.25 become 2.5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2.5 ஆல 589 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 235.6 நானோமீட்டர்னு கிடச்சிரும். அப்போ ஆஃப்டர் ரீரைட்டிங் தட் வேல்யூ d is equal to 235.6 into 10 power minus 9 மீட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு தி திக்னஸ் ஆஃப் த தின் ஃபில்ம் அப்படின்ற கான்செப்டை வச்சு நம்ம சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 7.9. கொஸ்டின் அப்சர்வ் பண்ணுங்க. லைட் ஆஃப் வேவ்லென்த் 500 நேனோமீட்டர் passes through a slit of 0.2 millimeter wide. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல when the light of wavelength 500 நேனோமீட்டர், இந்த 500 நேனோமீட்டர் வேவ்லென்த் ஆஃப் லைட்டை ஒரு ஸ்லிட் வழியா பாஸ் பண்றோம். அப்போ ஸ்லிட்டோடைய வித் அப்படின்றது 0.2 மில்லிமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஸ்லிட்ஸ் அப்படின்னா 0.2 மில்லிமீட்டர். வேவ்லென்த் ஆஃப் த லைட் லாம்டா அப்படின்னா 500 நேனோமீட்டர். இதுதான் அவங்க கொடுத்த டேட்டா, 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இஸ் ஃபார்ம்டு ஆன் எ ஸ்கிரீன் 60 சென்டிமீட்டர் அவே. அதாவது ஸ்லிட்ல இருந்து 60 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல ஒரு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. டில் இது வரைக்கும் பார்த்தோன்னா அப் டு திஸ் தே ஆர் கிவன் 3 டேட்டாஸ். கொஸ்டினை மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்க. The light of wavelength 500 nanometer. அப்போ லாம்டாவோட வேல்யூ 500 into 10 to the power of minus 9 meter. The slit of 0.2 millimeter wide. அப்போ thickness of the thickness or we can call distance between the 2 slits. ஸோ அதனுடைய கேப் அப்படின்றது 0.2 into 10 power of minus 3 meter. And the screen placed 60 centimeter away from the slit
இது 60 சென்டிமீட்டர் அப்படின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, டிட்டர்மைன் தி ஆங்குலர் ஸ்ப்ரெட் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குற கொஸ்டின் என்னன்னா ஆங்குலர் ஸ்ப்ரெட் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமம், அதாவது சென்ட்ரல் மேக்ஸிமத்தோட ஆங்குலர் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ. ஆங்குலர் ஸ்ப்ரெட்னா ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்ட்ரல் மேக்ஸிமம் அண்ட் செகண்ட் மினிமம். யார் யாருக்கு? சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கும் செகண்ட் மினிமம்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த கொஸ்டின்லேருந்து நமக்கு 3 டேட்டா கொடுத்துருக்கோம். The lambda is equal to 500 nanometer. Distance between the slit A is equal to 0.2 into 10 power of minus 3 meter. Distance between the slit and the screen capital D is equal to 60 centimeter. சரி, இப்போ நமக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்னுடைய ஃபார்முலாவிலேருந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, so the general format for the diffraction pattern occurring in a slit pattern A sin theta is equal to n lambda. இதுதான் ஆக்சுவலி பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன வேல்யூ? A sin theta equal to n lambda. Here A is the distance between the slit, n is the order of the diffraction pattern, lambda is the wavelength of light. இங்கே n-க்கான வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு எடுத்தோம் அப்படின்னா n equal to 1 கொடுக்கலாம். We want the angular spread of the central maximum. No. அப்போ சென்ட்ரல் மேக்ஸிமத்துடைய ஆங்குலர் ஸ்ப்ரெட்டை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா த சென்ட்ரல் மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் அவுட் அப் டு தி ஃபர்ஸ்ட் மினிமம். சென்ட்ரல் மேக்ஸிமம் எது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஏபிள் டு ஸ்ப்ரெட் அவுட் அப் டு ஃபர்ஸ்ட் மினிமம். ஃபர்ஸ்ட் மினிமம் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா என்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு தேவை தீட்டா. அப்போ ஏ டேர்ம் ஆப்போசிட்டில் கொடுத்தோம் அப்படின்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என் லேம்டா பை ஏன்னு கிடச்சிரும். இதில் இருந்து நமக்கு என்ன தேவை? தீட்டா மட்டும்தான் தேவை. தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சம்திங். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னா ஆப்போசிட்டில் கொண்டு போகும்போது என் லேம்டா பை ஏன்றது ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச நோன் வேல்யூ அப்ளை பண்ணலாம் இல்லையா? இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் n is replaced by 1 into lambda is replaced by 500 nanometer by A. The value of A is 0.2 into 10 power minus 3. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? 0.2-ஐ 2 அப்படின்ற ஹோல் நம்பராக மாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா இது எப்படி எழுதுவோம்? 2 into 10 power of minus 4. அந்த -4 நியூமரேட்டர் கொண்டு போனால் +4 மாறிடும். அப்போ -9 + 4 ஈக்குவல் டு -5. அப்போ பவர் என்னவாயிடுச்சு? 10 power of -5ன்னு வெளியில் வந்து நின்றுருக்கு. டினாமினேட்டரில் பாயிண்ட் என்னவா மாறிடுச்சு? 2-ஆ மாறிடுச்சு. அப்போ 500/2 become 250. அப்போ என்ன கிடச்சிருக்குன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 250 into 10 to the power of -5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வந்து நேச்சுரல் சைன் டேபிளில் போய் பார்க்க முடியாது. அதனால் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பவர்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டு பவர்ஸை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு டெசிமல் நம்பராக மாற்றுறோம். அப்போ பவர்ஸை நெக்லெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா த டெசிமல் பாயிண்ட் மூவ் 5 steps டு த லெஃப்ட் வேர்டு அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலி அங்கே எத்தனை நம்பர் தான் இருக்குது? 3 numbers தான் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு 2 நம்பரை சேர்த்தணும் அப்படின்னா 5 digits நம்ம மூவ் பண்ணுறோம். அப்போ எழுதும்போது 0.0025 ரேடியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஆங்குலர் ஸ்ப்ரெட் ஆஃப் த சென்ட்ரல் மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் நத்திங் பட் தீட்டா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்ட்ரல் மேக்ஸிமம் அண்ட் த செகண்ட் மினிமம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் மேக்ஸிமம்லேருந்து ஃபர்ஸ்ட் மினிமம் என்னன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அடுத்து சென்ட்ரல் மேக்ஸிமம்லேருந்து செகண்ட் மினிமம் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாம். லுக் ஹியர், டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் y1 ஃப்ரம் த சென்ட்ரல் மேக்ஸிமம். அப்போ y1 இஸ் தி டிஸ்டன்சஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மினிமம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு மினிமம்க்கான டிஸ்டன்ஸை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா y1ஓட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஃப்ரம் த சென்ட்ரல் மேக்ஸிமம். அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம்?
1 அப்படின்னு எடுத்துக்கலாம். see ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா சொல்லிட்டோம், a sin theta equal to lambda நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல n லாம்டான்னு கொடுத்துருந்தோம், n-க்கு வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணதுனால அது a sin theta equal to lambdaன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம். here theta is the smallest value no, ஏன்னா இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 0.0025 ரேடியன்றது வெரி வெரி லீஸ்ட் வேல்யூ. அந்த லீஸ்ட் வேல்யூக்கு சைன் ஃபங்க்ஷன் எடுத்தால் என்னவா போகும், இன்னும் ஸ்மாலாக போகும். ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் theta is small, sin theta is approximately taken as tan theta. sin theta என்னன்னு எடுத்துக்கிட்டோம், அப்ராக்சிமேட்டாக tan theta அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ tan thetaன்னு எடுத்தோம் அப்படின்னா tan theta அப்படின்றது எப்படின்னா கிடைக்கும், அக்கார்டிங் டு த பித்தாகரஸ் தியரம் tan theta is equal to opposite side by adjacent side அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ ஜஸ்ட் உங்களுடைய நாலேஜுக்கு அந்த டயக்ராமை மைண்டுக்கு கொண்டு வாங்க. டயக்ராமில் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் ஸ்லிட்ஸை பிளேஸ் பண்ணியிருப்போம், ரைட் சைடில் ஸ்க்ரீனை பிளேஸ் பண்ணியிருப்போம். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்றது தான் கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லுவோம். அது இப்போ இட்ஸ் மேக் அன் ஆங்கிள் தீட்டா அப்படின்னு எடுத்தோம்னா அந்த தீட்டான்ற ஆங்கிள் மேக்கிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடுக்கு பேர் தான் ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைடு அப்படின்றது எக்ஸாக்ட்லி ரிகார்டிங் வித் தி ஒய் ஆக்சிஸ். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னா y1 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன் y1 எடுத்துருக்குறோம், ஃபஸ்ட்டு மினிமம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ y1 இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் மினிமம். அப்போ கேபிட்டல் டி எங்கே வந்துருச்சு, இது வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ அந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வந்து அட்ஜசன்ட் சைடாகவும் வெர்டிக்கல் ஆக்சிஸ் அப்படின்றது ஆப்போசிட் சைடாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ tan theta is equal to y1 by d அப்படின்னு சொல்லிட்டோம். நான் முன்னாடியே சொல்லிட்டோம் sin theta approximately taken as theta. அப்போ theta ஸ்மாலாக இருக்கிறதுனால sin thetaவை thetaன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ thetaவுக்கு பதிலாக tan theta கொடுத்தேன். அகைன் இதே தான், theta is small while taking tan theta is very very small. So for our convenience tan theta is taken as theta. அப்போ thetaவோட வேல்யூ என்ன, y1 by d. அதை கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ a இன்ட்டு y1 by d is equal to lambda. இப்போ நமக்கு என்ன தேவை, y1 மட்டும்தான் தேவை. y1 is equal to a ஆப்போசிட்டில் போனால் டினாமினேட்டர், d ஆப்போசிட்டில் போனால் நியூமரேட்டர். ஸோ அப்போ எப்படி படிப்போம், y1 is equal to lambda capital D by aன்னு படிக்கலாம். இப்போ 3 வேல்யூமே நமக்கு தெரியும், இந்த 3 வேல்யூமே நோன் டேட்டா. என்ன கொஸ்டினில் பார்த்தோம்னா தெரியும், லாம்டாவோட வேல்யூ நமக்கு கொடுத்தது வந்து 500 நானோமீட்டர். ஜஸ்ட் ரைட் இட் 500 into 10 power of minus 9 into distance between the slit and the screen 60 centimeter னு கொடுத்துருந்தாங்க. So 60 into 10 power of minus 2 by distance between these two slits A equal to 0.2 millimeter. அது 0.2 into 10 power of minus 3 னு எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 0.2-ஐ 2 into 10 power of minus 4 எழுதலாம் இல்லையா. அப்போ 2 into 10 to the power of minus 4 எழுதணும்னா 2-ஐயும் 500-ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 250 அப்படின்னு கிடைக்கும். as well as minus 4 நியூமரேட்டருக்கு போனால் ப்ளஸ் 4. ஆல்ரெடி இங்கே என்ன பவர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், 10 power of minus 9, 10 power of minus 2, 10 power minus 11 கிடைக்கும். கீழே இருந்து ஒரு ப்ளஸ் 4-ஐ கொண்டு போயிருக்கிறோம், minus 7 மிச்சம் இருக்கும். அப்போ minus 7ன்ற பவர் அப்படியே இருக்குன்னா இங்கே ஒரு 2 0, இங்கே ஒரு 0, 3 0. அப்போ மீதி இருக்கக்கூடிய கேரி ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா 1.5 into 10 power minus 3 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஆர்டினரி சிம்பிளிஃபிகேஷன்லேயே நம்மளால் சொல்ல முடியும். So in the term substituting the known data in the before equation we can get 1.5 into 10 power of minus 3 meter. அப்போ y1 ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும், 1.5 10 power of minus 3 மில்லின்னு எழுதணும்னா 1.5 millimeter. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம distances of the first minima from the central maximum தான் பார்த்துருக்குறோம். அப்போ y1 கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ y2க்கு மூவ் பண்ணுறேன். For the value of y2 from the central maximum. So from the central maximum it is spread out
From the central maximum, it spread out n equal to 2. So, என்னோட value 2 apply பண்ணோம்னா a is equal to y2 by d is equal to 2 lambda. அப்போ a sin theta equal to 2 lambda அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, sin thetaவுக்கான வேல்யூவை tan thetaன்னு எடுத்து tan thetaவுக்கான வேல்யூவை y1 by d அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ y1 by d அப்படின்னு சொல்லும்போது a into y2 by d equal to 2 lambda. So y2 is equal to 2 lambda d divided by a. அப்படின்னா அங்கே 1 டைம் இங்கே 2 டைம்ஸ். அப்போ 2 இன்ட்டு 500 இன்ட்டு 10 பவர் ஆஃப் மைனஸ் 9 இன்ட்டு 600 இன்ட்டு 10 பவர் ஆஃப் மைனஸ் 2 டிவைடட் பை 0.2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்னன்னு கிடைக்கும்? 3 மில்லிமீட்டர். ஏன் இங்கே 1.5 மில்லிமீட்டர்? அது வந்து ஃபஸ்ட்டு மினிமம். அப்போ 1d அப்படின்னு சொல்லியிருப்போம். இது செகண்ட் மினிமம் 2d அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ தட் y2 இஸ் 3 மில்லிமீட்டர். ஸோ while taking the difference of y2 and y1 greater to the smaller, 3 millimeter minus 1.5 millimeter, 1.5 millimeter மீதி கிடைக்கும். So we conclude that the concept, the distance between the central maximum and the second minimum is 1.5 millimeter only. This is the distance between central and the second minimum அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா 7.10. இப்போ 10 ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. A monochromatic light of wavelength 500 Armstrong passes through a slit producing diffraction pattern for the central maximum. ஸோ இதுவும் டைஃப்ராக்ஷன் பேட்டர்னுக்கான கான்செப்ட் தான். இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்னில் சிங்கிள் ஸ்லிட்டுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒரே ஒரு ஸ்லிட்ல இருந்து நமக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. எங்கே வரைக்கும்? ஃபார் த சென்ட்ரல் மேக்ஸிம். தே ஆர் ஆஸ்கிங் டிட்டர்மைன் தி வித் ஆஃப் த ஸ்லிட். ஃபிகர் கிவன் ஹியர். அதாவது இங்கே ஒரு டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராமை வச்சுட்டு ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் தி திக்னஸ் ஆஃப் த ஸ்லிட் அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. அதாவது வித் ஆஃப் த ஸ்லிட் அப்படின்றத நம்மளை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் ஏ சிங்கிள் ஸ்லிட்னோ. அப்போ இது ஒரே ஒரு லேயர் தான். ஸ்லிட் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்? எ ஸ்மால் கேப் பிட்வீன் தி டூ லைன்ஸ். அப்போ அந்த கேப்புடைய எட்ஜஸ்ல இருந்து த லைட் ரேஸ் ஆர் ஃபாலிங் ஆன் த ஸ்லிட். அப்போ அந்த லைட் ரேஸ் வந்துட்டு ஸ்லிட்டு மேலே ஃபால் ஆகும் பொழுது டூ வேவ்ஸ் ஆர் ஓவர்லாப்பிங் அட் எ பாயிண்ட். At that position only the diffraction pattern will execute. அப்போ இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃப்ரம் த சென்ட்ரல் மேக்ஸிமம்ல இருந்து எவ்வளோ ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க? 30 டிகிரி ஆங்கிள் மேக் ஆகுது. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 500 ஆம்ஸ்ட்ராங். சாரி, லாம்டா ஈக்குவல் டு 5000 ஆம்ஸ்ட்ராங். அது அவங்க கொடுத்த டேட்டா தான். லாம்டாவோட வேல்யூ 5000 ஆம்ஸ்ட்ராங். ஆங்கிள் மேக்கிங் பிட்வீன் த டூ வேவ்ஸ் தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி அண்ட் தி ஆர்டர் இஸ் 1. அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்ல வரோம். For the diffraction up to the first minimum, the formula is a sin theta equal to n lambda. இது என்ன சொல்லுவோம்? a sin theta equal to n lambda அப்படின்னு சொல்லலாம். அப்போ a ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் lambda by sin theta. ஸோ இருக்கிற டேட்டாவை அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். என்னோட வேல்யூ 1. அப்போ லாம்டாவுக்கான வேல்யூ 5000 ஆம்ஸ்ட்ராங்கை மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் இன்ட்டு 10 பவர் ஆஃப் மைனஸ் 10ன்னு கொடுக்க போகிறோம். தீட்டாவுக்கு 30 டிகிரி. அப்போ sin 30. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி எழுதலாம்? 3 0 இருக்குது. இங்கே 10 பவர் ஆஃப் மைனஸ் 10 இருக்குது. அப்போ 5 இன்ட்டு 10 பவர் ஆஃப் மைனஸ் 7 எழுதிக்கலாம். sin 30யோட வேல்யூவை டேபிளேஷன்லேருந்து பார்த்தோம்னா 1/2. இப்போ 2 அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போனால் 2 5 are 10. அப்போ 10 இன்ட்டு 10 to the power of minus 7 மீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். இதுதான் வந்து திக்னஸ் ஆஃப் த ஸ்லிட் ஆர் வித் ஆஃப் த ஸ்லிட் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இது நம்மளை மைக்ரோமீட்டரில் சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி எழுதுவோம்? ஆக்சுவலி 10 இன்ட்டு 10 to the power of minus 7 இல்லையா? ஸோ இதை பிரித்து எழுதும்போது 10 power of minus 6 அப்படின்னு எழுதும்போது ஸோ இந்த இடத்துல ஒரு டெசிமல் பாயிண்ட்டு மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் வேர்ட் அப்படின்னு சொன்னால் இந்த பவர் வந்து -6 மாறிடும்.
அப்போ ஏ ஈக்குவல் டு 1 இன்ட்டு 10 to the power of -6 மீட்டர்னு சொல்லுவோம். அப்போ 1 மைக்ரோமீட்டர்னு படிக்கலாம். சப்போஸ் இதையே மில்லிமீட்டரில் சொன்னால் எப்படி சொல்லலாம்? 0.001 மில்லிமீட்டர். ஏன்னா மைக்ரோ அப்படின்றது 10 power of -6, மில்லி அப்படின்றது 10 power of -3. தட்ஸ் ஆல்.